எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம மார்ஸ் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 மாதம் கிட்ட ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் யாருக்கும் வந்து கண்டினியூஸாக 4 மாதம் ரன் ஆகலை. அதிகபட்சம் எல்லாருக்குமே 40 நாள் போயிருக்கும். இல்லை கொஞ்சம் டீம் வந்து கொஞ்சம் கொண்டு போயிருந்தால் 2 மாதம் அதிகபட்சம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு டீமுக்கு கண்டினியூஸாக இது ரன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஃபுல்லாகவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக 2-3 டீம்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 13 நாள் 12 நாள் அதில் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே சைக்கிள் பார்த்தீங்கன்னா 28 நாள் 30 நாள் அவ்வளோதான் இருக்குது. சரியா? இந்த ஆஃபர் முடியறதுக்கு இன்னும் ஒரு 4 hours தான் இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில். சரி, நீங்கள் யாராச்சும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஆஃபர் எதையும் வாங்கிடாதீங்க. ஏன்னா ஒரு ஆப்பில் வந்துட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 13 நாளில் எடுக்க முடியும் அப்படின்னா ஆப்பு கண்டிப்பாக 10 நாளில் க்ளோஸ் ஆகிடுன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுக்கவே முடியாது. இல்லை நீங்கள் போட்ட அமௌண்ட்டு 10 நாள் ரன் ஆகுனா நான் போட்ட அமௌண்ட் எடுத்துருவேன்ல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப லெஸ் சான்ஸ் தான். சரியா? இது எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் எந்த இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் சொல்லிடுங்க, அப்கிரேட் பண்ண வேண்டாம், யாரையும் இன்வைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து 200% அவ்வளோதான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ டெய்லி இன்கம் 20 ரூபா இருக்கா, அது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து 13 நாள் போட்ட அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 நாள், இந்த பெரிய அமௌண்ட்லாம் 12 நாள்லேயே போட்ட அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. சரி, அதனால் வந்துட்டு யாரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. யாராவது வந்துட்டு டீம் லீடர்ஸ் இல்லை தெரியாமல் இந்த லக்கி ட்ராலாம் இருக்குது இதில், அதுவும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் போனஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு யாராவது ஒரு சிலர் இன்வைட் பண்ணலாம். சரியா? அதனால் வந்துட்டு யாரும் ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ் வந்து ஐடென்டிஃபைடு. சரி, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அன்டில் ஜூன் முடிகிற வரைக்குமே வந்துட்டு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் யாருமே போடாதீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லாங் டேர்ம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட் ப்ராடக்ட் செகண்ட் ப்ராடக்ட் அதை தாண்டி எந்த ஆப்லேயுமே வந்துட்டு அதிகமான அமௌண்ட்டு போடாதீங்க. ஏன்னா எந்த ஆப்பு எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு தெரியவே இல்லை. சரியா? நம்ம என்ன தான் வந்துட்டு இதை வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் போட்டாலுமே, ஆஃபர்ஸ் வச்சு இத்தனை நாள் போகும் அத்தனை நாள் போகும் நம்ம வந்துட்டு இது பண்ணாலுமே இது வந்து நம்மளால் சொல்ல முடிய மாட்டேங்குது. சரியா? ஏன்னா எலெக்ஷன் போகுது, அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. சரியா? அதனால் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அலோவ் பண்ணுறதில்ல நிறைய ட்ரான்சாக்ஷனுக்கு. ஸோ பெட்டர் நாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்ச நாள் சேஃப் ஜோனில் போகிறது தான் நல்லது. ஒரு ஜூலைக்கு அப்புறம் வேணால் நீங்கள் அதிகமாக அமௌண்ட் போட்டு எடுக்கிறதுனா எடுங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன இன்கம் வரட்டும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ப்ராடக்ட்டோ இல்லை செகண்ட் ப்ராடக்ட்டோ மட்டும் இப்போ இருக்கிற ஆப்லலாம் போட்டுக்கோங்க. அதுதான் நல்லது. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ உங்கள் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நிலாங்கிற அட்மினுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் வந்துட்டு இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது ஏதாவது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஆப்போட பேரை சொல்லி நீங்கள் தாராளமாக லிங்க் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. டேக் கேர்.